ஏழினுக்கு அப்பால். அதுதான் அனந்தம். அதுதான் சிவராத்திரியிட வந்தது. அதைத்தான் இங்க அனந்தம் என்றார். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. அந்த அந்த பிரம்மம் எப்படி இருக்குமென்றா உண்மையாக இருக்கு. உண்மை உண்மை என்றால் என்றும் உள்ளது. பிரம்மம் என்றும் உள்ளது. அது முதலாவது. என்றும் உள்ளது எப்பாவது தோன்றுமோ அல்லது அழியுமோ? தோற்றம் என்றா தோற்றத்துக்கு முதல் இல்லை என்று வந்துடும். என்ன அழிந்தால் அழிந்த பிறகு இல்லை என்று வந்துடும். ஆகவே என்றும் உள்ளவர். சத்தியம் என்றா என்றும் உள்ளது என்றது கருத்து. அப்ப இந்த பிரம்மம் என்பது என்றும் உள்ளது. இறைவன் என்றும் உள்ளது. ஞானம் ஞானம் என்றா அறிவு, பேரறிவு. இயல்பு கடவுள் முற்றும் அறிந்தவர். ஆம்னிசென்ட் என்று சைவம் எண்குணங்களில் உண்டாக சிவத்தைக்கு சொல்லும். எண்குணத்தன்னை உண்டு முற்றும் அறிந்தவன். இஸ் ஆம்னிசென்ட். அந்த அறிந்தவர் எப்படி அறிந்தார்? படித்தறிந்தாரா அல்லது பட்டறிந்தாரா? அனுபவத்தால வந்த அறிவல்ல அது. படிப்பினால வந்த அறிவல்ல அது. அது இயல்பாகவே அவருக்கு இருக்குது. இயல்பாகவே யாவும் உணர்ந்தவர். ரெண்டு. அந்த ரெண்டும் அவருடைய ஞானத்தினுடைய கூறு. சிவன் ஞானம் என்பதற்கு ரெண்டு. அவர் எல்லாம் முற்றும் அறிந்தவர், இயல்பாகவே யாவும் உணர்ந்தவர். அது ஞானம் சைவத்தில் வரும். அனந்தம் அவர் எங்கும் நிறைந்தவர். ஆம்னி பிரசன்ட் என்று சொல்றது. ஆம்னி பிரசன்ட் எங்கும் நிறைந்தவர். அவருக்கு எல்லை சொல்ல முடியாது. முடி அடி அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் பிடிக்க முடியாது. அனந்தம் என்றா முடிவிலி, முடிவு இல்லாதவர். அதைத்தான் சிவராத்திரியில நாங்கள் பார்த்தது. பிரம்மாவும் விஷ்ணுவும் அடிமுடி தோடி முடியவில்லை. அதைத்தான் திருவாசகத்தில் சோதி மணிமுடி சொல்லில் சொல்லிறந்து நின்ற தொன்மை பாதம் இரண்டும் வினவில் பாதாள மேளினுக்கு அப்பால் என்று வைத்தது. சிவலிங்கத்துல முடியும் அடியும் தெரியாது. அடி தெரியாது. எல்லாருக்கும் தெரியும். சிவலிங்கத்தின் அடிப்புறம் பார்க்க தெரியுதோ? இல்ல. அப்ப முடி தெரியாம இருக்கிறது எப்படி வைக்கிறது? அதுக்குத்தான் உச்சியில எப்பொழுதும் சிவத்தின் உச்சியில ஒரு பூ இருக்கணும் என்று சொல்றது. சாஸ்திர விதிப்படி மஸ்தக சூனியமாக இருக்கப்படார். மஸ்தகம் என்றா யானின்ற மத்தகம் என்றா தெரியும் உங்களுக்கு. என்ன நெட்டி அல்லது உச்சி தலையத்தான் மஸ்தகம் என்று சொல்றது. மஸ்தக சூனியமாக சிவலிங்கம் இருக்கக்கூடாது. உச்சியில ஒரு பூ எப்பவும் இருக்க வேணும் என்பது பூச விதி. அது நாங்க பூஜை ஒன்னைக்க சின்னதா வளைக்கி வளைக்கி விழுகிறது இருக்குது. நான் சந்தனம் ஒன்று உச்சியில வச்சிடுறது. அது உச்சியும் தெரியப்படாது, அடியும் தெரியப்படாது சிவலிங்கத்துல. அதான் அந்த கிரிய விதியிலே அது இருக்குது. அப்ப அனந்தம் பிரம்மம் என்று பார்த்திருக்கிறோம். அடுத்தது யோ வேத. யோ வேத நிஹிதங்க குஹாயாம் பரமே வியோமன். பரமே வியோமன். வியோமம் என்றா என்ன? பரம் வியோம் ஆகாசத்தை வியோம சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடஞ்செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி என்று படிப்பார் இல்லையா? வியோமம் என்றா பர ஆகாசம். பரமே வியோமன். பர ஆகாசம் எங்கும் பறந்திருக்குது. எங்களுடைய இந்த பிரகிருதி உலகத்திலே ஆகாசம் இருக்குது. அந்த ஆகாசம் ஸ்பேஸ் எல்லா இடமும் அது பரவி இருக்குது. அது இங்கேயும் இருக்குது. இதுல இருக்கிறதெல்லாம் நாங்கள் இந்த அந்த இடத்து அதுதான் எங்களுக்கு இடம் தந்திருக்கு. அதுதான் எங்களுக்கு துணிக்கைகளுக்கு எல்லாம் அசைகிறதுக்கு இடம் இருந்தால் தான் அசையலாம். இடம் இல்லாட்டி அசையலாம். இடம் தந்திருப்பது, அசைவுக்கு காரணமாயிருப்பது, அசைந்தாத்தான் சப்தம் வரும், ஒலிக்கு காரணமாயிருப்பது எல்லாம் இந்த ஆகாசம். இந்த ஆகாசத்துக்கு உணர்வும் இல்லை, அறிவும் இல்லை. ஜட ஆகாசம். இந்த உலகமெங்கும் வியாபித்து இங்கே 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 உடம்புக்குள்ளையும் இருக்குது. ஸ்பேஸ் இருக்கு தானே. உடம்புக்குள்ளேயும் வாய்க்குள்ள இடைவெளி இருக்கு, குடலுக்கு இருக்குது, லங்ஸுக்கு இடைக்கு இருக்குது, லங்ஸுக்கும் செஸ்ட் ஹோலுக்கும் இடையில இருக்குது. எல்லாம் ஒவ்வொன்று ஸ்பேஸ். பைத்துக்கு இருக்குது, ப்ளூரல் ஸ்பேஸ், பெரிட்டோனியல் ஸ்பேஸ் என்றெல்லாம் சொல்லுவோம். அப்ப எங்கு நிறைந்திருக்கிறது இந்த ஜட ஆகாசம்.
இந்த பிரகிருதி மாயா உலகம் மாதிரி இதை ஊடுருவி இதற்கு அப்பாலாயும் விரிந்து பரந்திருப்பது அசுத்த மாயா உலகம். அதன் இருப்பும் அதன் இயக்கமும் எங்களுக்கு தெரியாது. ஆனா இதுக்குள்ள இருக்குது, இதை தாண்டி இதுக்கு அப்பாலாயும் இருக்குது, அங்க இருக்கிற ஆகாசமும் இருக்குது. அடுத்ததாக சுத்தமாய ஆகாசம் வரும். அது இந்த இரு உலகங்களையும் அண்டங்களையும் ஊடுருவி ஊடறுத்து அதற்கு அப்பாலாயும் இருப்பது சுத்தமாய உலகம், அதனுடைய ஆகாசம். அதனுடைய இருப்பும் இயக்கவன் கீழே இருக்கிற பிரகிருதி அசுத்தமாய உலகங்களுக்கோ அங்குள்ளவர்களுக்கோ அறியவோ கணிக்கவோ ஆராயவோ முடியாது. The constituent matter is different. இந்த மூவுலகங்களையும் ஊடுருவி ஊடறுத்து அதற்கு அப்பாலுக்கு அப்பாலாயும் பரந்திருப்பது பரலோகம். அது இறைவனுடைய தளம் இல்லம். அது இந்த கான்ஸ்டிடியூவன்ட் மெட்டர்னால ஆனதல்ல, இந்த சடப்பொருள்களால் ஆனதல்ல, அது இறையன் சக்தியால் ஆனது. அதான் பரலோகம். பரையண்டா சக்தி. அந்த ஆகாச பரப்பை சொல்றது பரமாகாசம், பராசக்தி. அதைத்தான் பரமவியோமன். அதுலதான் இறைவன் எங்கும் இருக்கிறான், இங்கேயும் இருக்கிறான். இந்த உலகம், அடுத்த உலகம், அடுத்த உலகம், இந்த மூன்றையும் ஊடுருவி அதற்கு அப்பாலாயும் இருக்கிற அந்த பரலோக இருப்புக்குரிய ஆகாசம் பரமவியோமன். அதே பரமவியோமனாக இருக்கிற அந்த இறைவன் தான் நிகிதங் குஹாயாம். குஹாயாம் குகை, இந்த குகைக்குள்ளையும் இருக்கிறான். குகை எங்க இருக்குது? எங்கட இருதய கமலத்தில், ஆத்மாவில இருக்கிற இருதய கமலத்துக்குள்ள இருக்கிற குகையிலையும் அவன் தான் இருக்கிறான். அப்ப அவன்தான் இங்கேயும் இருக்கிறான். இதை சொல்றது சிற்றம்பலம். சித்தம்பரம் சின்னது. இதுவும் அறிவுமயமானது, அதுவும் அறிவுமயமானது. ஆனா நாங்கள் வெளியில பார்க்கிற ஆகாசம் சடம், அறிவும் இல்லை, உணர்வும் இல்லை. இப்ப நிகித இது சித்தம்பலம், அது பரமவியோமன் பேரம்பலம். அதுங்களா பேர்கள் விளங்க வேணும். சிற்றம்பலமண்டம் பேர் இருக்கு, பேரம்பலமண்டம் பேர் இருக்கு. பேரம்பலமண்டா பரமவியோமன், சிற்றம்பலமண்டா சின்ன காதுக்கு இருக்கிற ரெண்டும் ஒன்றுதான். சித்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று ரெண்டு பாட்டுல வரும். யோ வேத, வேதண்ட அறிவு, வித்தண்ட அறிவு. அப்ப என்ன என்ன அறிகிறது? இதை அறிந்தவன், இந்த அறிவை அறிந்தவன் இங்கேயும் அங்கேயும் பார்க்கிறான் இறைவனை. குகையிலேயும் இருக்கிறார், உள்ளுக்குள்ள வெளியிலேயும் இருக்கிறார் பரமாகாசத்துல. இதை அறிகிறான், அறிந்தவன். யோவேத சோ அஸ்னுதே சர்வான் காமான் சகம். சகண்டா கூடி, சகனா பவது கண்டா ரெண்டு பேர் கூடி இருந்து. ரெண்டு பேர் கூடினாத்தான் சக சொன்னான், குருவும் சிஷ்யனும். 10 பேர் உன்னா சக சொல்றீங்கள, 1+2 தான் சொல்லுவோம். அப்ப சக யாரு? இந்த இறைவன் எங்களோட கூடியிருந்து சர்வான் காமாந்த, சர்வ எல்லா காம அந்த காமாந்த், காமாந்தண்டா அனுபவிக்கிறான். எல்லா ஆசைகளையும் அனுபவிக்கிறான். இறைவன் கூடியிருந்து அனுபவிக்கிறான். அனுபவிக்கிறான். சோஸ்னுதே, அத பார்க்கிறான். இங்க கூடியிருந்து பார்க்கிறான், கூடியிருந்து அனுபவிக்கிறான். இறைவன் ஆன்மாவை விட்டு பிரிவதே இல்லை, பிரியாமல் இருப்பதால் பிரான். 84,100,000 ஜோனி பேதம். 84 லட்சம் வகையான உயிர்கள், உயிர் வகைகள் அண்ட சராசரம் எங்கு, இங்க பூமியில மட்டும் இல்லை. இடை சேர படைத்து அவற்றின் உயிர்க்கு உயிராய் நின்றானை என்று படிப்பார் சம்பந்தர். அப்ப அந்த எல்லா உயிர்களோடையும் இறைவன் இருக்கிறான். அவன் இருந்து எங்களுக்கு 2 விவகாரம் செய்கிறான். காணும் உபகாரம், காட்டும் உபகாரம் என்று சொல்லுவார்கள். இங்கே அனுபவிக்கிறான். சர்மான் காமான் சக, இறைவன் எங்களோட இருந்து அனுபவிக்கிறானாம். அப்ப அது சொல்லுவார்கள், சைவத்தில் சொல்லுவார்கள் காணும் உபகாரம். அது எப்படி என்றால், கண் இருக்குது, கண் பார்க்குது. ஆனா கண்ணோ பார்க்குது? பார்ப்பது எது? உயிர், ஆன்மாதான் பார்க்குது. ஆனா இந்த கண்ணுக்கு தென்ன தெரியுமோ? ஆன்மாவை தெரியுமோ?
கண்ணுக்கு தன்னையும் தெரியாது, தன்னுக்குள்ள இருந்து பார்க்கிற ஆன்மாவையும் தெரியாது. அதே போல இந்த ஆன்மா பார்க்குது என்று சொல்றோமே, அதுக்கும் உபசாரம் தான். உண்மையில ஆன்மா தனியா பார்க்கவே இயலாது. எப்படி செத்த பிறகு கண் திறந்திருந்தா பார்க்காது, அது மாதிரி ஆன்மா தனியா பார்க்க இயலாது. ஆன்மாவுக்குள்ள இறைவன் இருக்கிறான். ஆன்மா பார்க்குதென்றா கருத்து, ஆன்மாவினூடாக இறைவன் பார்க்கிறான். அப்ப ஆன்மாக்கு என்ன செய்கிறான்? தான் பார்த்து இந்த ஆன்மாக்கு காட்டுறான். அதான் காணும் உபகாரம் செய்கிறான், காட்டும் உபகாரமும் செய்கிறான். அப்ப ஆன்மா அனுபவிக்க அதோட அவனும் அனுபவிக்கிறான். அவருக்கு தேவையில்லை. அவர் முற்றும் உணர்ந்தவர், எல்லாம் அறிந்தவர். அவர் இதோட இருந்து பார்க்கணும் இல்லை. ஆனாலும் எங்கள் மீது கொண்ட அன்பால நெருக்கத்தால எங்களோட இருந்து, இப்படி ஒரு தாய் பிள்ளைக்கு சோறு தீர்த்தேக்க இங்க அம்மாக்கு ஒரு அப்பா பிள்ளைக்கு ஒரு வேண்டு தீர்த்துறதோ, அது மாதிரி தானும் கண்டு எங்களுக்கும் காட்டி தாய்க்கு தாயா இருக்கிறார் அவர் இறைவன். பாருங்க, காணும் கண்ணுக்கு காட்டு முளம் போல, காண உள்ளமன்றது உயிர், காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா என் பின்னரன் கடல் செலுமே என்று சிவஞான போத சூத்திரம் சொல்லும். அதே மாதிரி சோஸ்னுதே பார்க்கிறார், சர்வான் எல்லாவற்றையும், காமான் எல்லா ஆசைகளையும் அனுபவிக்கிறார், எல்லா ஆசைகளையும் அனுபவிக்கிறார், எல்லாவற்றையும் காட்டுகிறார். சக கூட இருந்து, கூட இருந்து பிரம்மணா விபஸ்ஸிதேனி, இந்த பிரம்மம் இவ்வாறு அறியப்பட வேண்டியது. விளங்கிச்சதோ? அப்ப இதுல உபனிஷத்துல இருக்கிறதெல்லாம் சிவஞான போதத்துல இருக்கு, தமிழ்ல சித்தியால இருக்கு, தேவார திருவாசகங்கள்ல இருக்கு. சிற்பரவியோகமாக திருச்சிற்றம்பலத்தில் நின்று பொற்புடன் நடஞ்செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி என்று அறிஞ்ச சொன்னார். யோ வேத நிகிதங்குஹாயாம், அறிக நிகிதங்குஹாயாம், உள்ள ஆன்மாவுக்குள்ள சிற்பரமாக சிதம்பரமாக சிற்றம்பலமாக இருக்குது. பரமேபியோமன், அதுவே பரம ஆகாசமாக இருக்குது, வியோமமாகவும் இருக்குது. சோ அஸ்னுதே, எங்களோட இருந்து எல்லாவற்றையும் பார்க்குது. சர்மான் காமான், எல்லா ஆசைகளையும் அனுபவிக்குது. சக கூடியிருந்து பிராமணா விபஸ்ஸிதேதி என்று சொல்லப்படுகிறது. அவர் எங்களோட இருக்கிறார். நாங்க நித்திரமொழி கேட்க அவரும் நித்திரமொழிக்கிறார், நாங்க தூங்க அவரும் தூங்குறார். அதான் சம்பந்த சொல்லுவார், யான் செய்யும் துரிசுகளுக்குடனாகி. நாங்க குழப்படி செய்து புள்ள செய்த அவரும் அதுக்குள்ள இருந்து அதுவும் செய்கிறார். யான் செய்யும் துரிசுகளுக்குடனாகி. அதான் இதுல இருக்கிறதெல்லாம் எங்களுக்கு தேவாரத்திலையும் சித்தாந்த சாத்திரையும் பிழிஞ்சு வடிச்சு விரிச்சு வச்சிருக்கு. இதுல ஒரு வசனத்துல சொல்றது விளங்குறது இல்ல. இந்த சித்தாந்தங்களுக்குள்ள நீங்க அந்த திருவாசகம் வந்து சேருது ஐயா, எல்லாம் சேரும், எல்லாம் பொருந்து, ஒன்றுமே முரணோட இந்த அடியால் விளங்குது. இப்படி வேதத்துல தைத்திரிய உபனிஷத்துல சொல்லப்பட்டதைத்தான் இந்த தேவாரங்களும் இந்த சித்தாந்த சாத்திரங்களும் சொல்லுது. சித்தாந்தங்கள்லாம் முதல் வந்தது, அவர்தானே எல்லாம் தந்தது. இதுல முதல் பின் சொல்லலாஸ் அனந்தம் அதெல்லாம் எத்தனையோ உலகங்கள்ல எத்தனையோ படிமுறைகள்ல வந்ததாத்தான் சொல்லுவார்கள். எங்களுக்கு எங்கட காட்சிக்கு எங்கட கருத்துக்கு புத்தகமா வெளிப்படுத்தப்பட்ட காலங்கள்லாம் எங்களுக்கு தெரியும். இப்ப சித்தாந்த சாத்திரம் 13ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. ஆனா அப்பதான் வந்த என்று சொல்லலாது. 3ஆம் நூற்றாண்டு கால திருமந்திரத்திலையும் இருக்குது சித்தாந்த சாத்திரம். பதிபது பாசம் எனப்பகர் மூன்றில் பதிகினை போல் பசு பாசம் அநாதி ரெண்டு அங்கேயே வந்துட்டு. அப்ப அங்கேயும் இருக்கு, அதுக்கு முன்னுக்கும் இருக்கு. நூல்கள்ல புத்தகங்கள்ல வந்த காலத்தையும் ஆக்களின் வாயில இருந்து வந்த வார்த்தை காலத்தையும் சொல்லலாமே தவிர அது வந்த காலத்தை சொல்ல முடியுமோ?
இல்லை. எழுதினது தான் பிடிக்கும். எழுதினதையும் சொன்னதையும் சம்பந்தர் சொன்னார், அப்பர் சொன்னார், இப்ப சொன்னார், அதுக்கு முந்தையே அது இருக்குது. அது இறைவனிடமிருந்து வந்தபடியினால அதில் குதிரை இருக்கு. ஒரு தருக்கும் தெரியாது. எழுதி வச்சிருக்கிறாங்களா அப்படி அப்படின்ட்டு எல்லாம் ஒவ்வொரு காலத்துல தெரிய வரைக்க தானே தெரியும். ஒரு தமிழ் எழுத்து 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழ் எழுத்துல எகிப்திய பிரமிட்டில் யாரோ ஒருத்தன் போய் தண்ட பேரு எழுதி வச்சுட்டான், வெட்டி வச்சுட்டான், சிகை கொற்றன். அதை இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க போனகிழமை. சிகை கொற்றன். உடனே இங்கே இருந்து அந்த நாள் 2000 ஆண்டுகளுக்கு முந்தையே போயாச்சு. சிகை கொற்றன் பிடிச்சாச்சு. தமிழ்நொருத்தன் போய் தமிழி அந்த காலத்து தமிழ் எழுத்துல அதுல இருக்குது. 2000 வருஷத்துக்கு முந்தி போன வியாபாரியோ யாரோ அங்க எழுதியாச்சு. எழுத்தறை உள்ளவன் அந்த நாளில் இருந்து தமிழர்கள் இந்தியாவில இருந்து வியாபாரியா போறதில்லையா? அப்படி போயிருக்கலாம். இப்ப என்ன கேள்வி வந்ததென்றால், சிகை என்பது இவ்வளவு நாளும் வடமொழி சமஸ்கிருத எழுத்தன்னு தான் நாங்க சொல்லிக்கணும். ஓம் சிகாயை நமக என்றது எங்கட 12 நாமங்கள்ல உண்டு. 11 நாமங்கள்ல சிவனுடைய மந்திரங்கள்ல. இப்ப வடமொழி சொல்லு வடமொழி சொல்லாண்டு இப்பதான் தெரிய வந்திருக்கு. சிக வடமொழி சொல்லு, சிக தமிழ் சொல்லண்டு. சிகை குமல் என்று சொல்லி தலையில வைக்கிற அந்த தலை அணியொன்றை பற்றி புறநானூட்டிலேயே வருகிறது. சிக்குண்டிருப்பதால் சிகை, சிக்கி இருப்பதால் சிகை. சிகை என்றதுக்கு வட்டி, வசூலிக்கிற வட்டி, கடன், அந்த கருத்தும் இருக்குதான். மீதமாயிருக்கிறது, மிஞ்சி இருக்கிறது என்ற தலையெல்லாம் உடம்பெல்லாம் வந்தவரை இது சும்மா வெளியில இப்படி வர்றதானே, இட்ஸ் எக்ஸ்ட்ரா எங்களுக்கு. அதுக்கும் சிகை. ரிடண்டன்ட் சொல்லுவோம், மேலதிகமாக இருக்கிறதுக்கும் சிகை. உடம்புல சிகை என்றது மேலதிகம் தானே, அத்தியாவசியமா தேவையில்லை. முட்டை வலிச்சாலும் இது கையை வட்டி போட்டு போனாங்க. ஆனா நகத்தை சிகையை வட்டி போட்டு இருக்கலாம் அவனுடைய, அதுக்கு சிகை. இப்படி இப்ப சிகைக்கு இவ்வளவு விளக்கம் கண்டு இப்பதான் தெரியுது எங்களுக்கு. அது மாதிரி இதுகளை எப்ப வந்தது எப்ப வந்ததுன்னு தெரியாது. எங்களுடைய அறிவுப்படி சொல்லி கொண்டிருப்போம். இன்னொரு நேரத்துல பார்த்தா அதை விட பேர் வித்தியாசமான அறிவு வந்தோன்னடா அப்படியோ ஒன்று. அதே மாதிரித்தான் இதுதான். இது அருமையான விஷயம். ஓம் பிரம்ம விதாப்னோதி பரம், விதாப்னோதி பரம். பிரம்மத்தை அறிந்தவன். வித்யை என்ற அறிதல், வித்யாசாலை என்ற கல்விச்சாலை. ஆப்னோதி என்ற அதுவாகிறான், பரமாகிறான். ததோஷாப்யுக்தா, அது இப்படி சொல்லலாம். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, அதை சத்தியம் உள்ளது என்று சொல்லலாம். அதுதான் மெய் என்று சொல்லுவோம் நாங்கள். எங்களோட புத்தகத்துக்கு பேர் மெய் கண்ட சாத்திரம். என்ன மெய் என்றால் என்றும் உள்ளது. ஞானம் பேரறிவு, அனைத்தும் அறிந்தது. அனந்தம் முடிவில்லாது, ஆல் பெர்வசிவ், ஆம்னி பிரசன்ட். பிரம்ம யோ வேத நிகிதங் குகாயாம், அது குகையிலே இருக்கிறது. பரமே வியோமன், எங்கும் பிரம வியோமமாக இருக்கிறது. சோஸ்னுதே எல்லாவற்றையும் சோஸ்னுதே சர்வான் எல்லாவற்றையும் பார்க்கிறது எங்களோட இருந்து. காமாந்த சர்வான் காமாந்த எல்லா ஆசைகளையும் அனுபவிக்கிறது சக எங்களோடு இருந்து. இந்த பிரம்மம் இதுதான் இன்றைக்கு பார்க்கிறதா இருக்க. நாங்கள் அடுத்த முறை மற்றதை பார்க்கலாம். சிவா. வான்முகில் வளாது வேக மலிவளஞ்சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்களோங்க நட்டபம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அரஹர நம பார்வதீபதையே. அரஹர நம பார்வதீபதையே. அரஹர நம பார்வதீபதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி. சிச்சபேசா சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம். நாளைக்கு புதன்கிழமை
நாளைக்கு இல்ல சார். நாளைக்கு இல்லை, நாங்கள்